இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழகான ஒரு பாடத்தை கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே நம்முடைய இளம் தலைமுறையினர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சட்டம், என்னுடைய வாழ்க்கையை என் விருப்பம் போல நான் வாழ்ந்து கொள்கிறேன், நீங்கள் அதில் தலையிட வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாமும் அப்படிப்பட்ட காலத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கு சட்டங்களும் நெறிமுறைகளும் அறிவுரைகளுமே கசப்பாக இருக்கிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், அறிவுரையும் விஷமும் ஒன்று தான், மற்றவங்களுக்கு கொடுக்கறது ஈஸி, நாம் எடுத்துக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுபோல் அறிவுரையை கேட்டாலே நம்முடைய இளம் தலைமுறையினர் வெறுத்து நம்மை விட்டு ஓடுகின்றார்கள். அவர்களுக்கு என்ன ஒரு பட்ட பேர் கூட வைக்கிறாங்கல்ல, பூமர் அங்கிள். யார் அறிவுரை சொல்கிறாங்களோ அவங்கள என்ன சொல்கிறாங்க, பூமர் அங்கிள்னு சொல்கிறாங்க. இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுகிறவர்களை அப்படி பட்டம் தீட்டி வெறுக்கின்ற அளவிற்கு நம்முடைய தலைமுறை இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஆண்டவருடைய சட்டத்தின்படி வாழ்கின்றவர்களுக்கு வருகின்ற நன்மை என்ன என்று நமக்கு அழகாக எடுத்து கூறுகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள் நிலைத்திருப்பார்கள் என்றுமே என்று திருத்துதர் பவுல் அழகாக கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இறைமகன் இயேசுவுக்குமே பொருந்தும். ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறக்கின்ற பொழுது மனிதர்களுக்குரிய எல்லா சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டுத்தான் பிறந்தார். அவர் கடவுளுடைய சட்டத்தையும் ஏற்றுதான் வாழ்ந்தார். பாருங்கள், குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அவர் கடவுளுடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேம் தேவாலயத்திற்கு எடுத்து வரப்படுகிறார், அவருடைய தாயினாலும் தந்தையினாலும். எனவே குழந்தை தன்னை அறியாத வயதிலிருந்தே ஆண்டவர் இயேசு கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வந்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற இறைவாக்கினர் அண்ணாவும் இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து வயது முதிர்ந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய இல்லத்திலே தங்கியிருந்து அவர் பணி செய்கின்றவராக இருக்கிறார். அதனால்தான் இன்றளவும் நற்செய்தியிலே அவர் பெயர் இடம்பெறுகிறது. அண்ணாவை பற்றி இன்று உலகெங்கிலும் நாம் வாசிக்க கேட்போம். அப்படி அவர் இந்த உலகிலே மனித வரலாற்றிலே இடம்பெறுவதற்கு அவர் இறைவனுக்கு விருப்பமுள்ளவராக வாழ்ந்ததும் ஒரு காரணம்தான். எனவே நம்முடைய வாழ்விலே திருச்சட்டத்தை பற்றி சிந்திக்கின்ற பொழுது ஏன் திருச்சட்டம் என்று நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது இறைவன் தன்னுடைய மூச்சு காற்றை ஊழ்தி நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். மிக அரியதொரு வாழ்க்கை இந்த மனித வாழ்க்கை. நம்மள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த சுவாசம் இறைவன் கொடுத்தது. அப்படிப்பட்ட அந்த வாழ்வை நாம் எப்படி வாழ வேண்டும்? நல்ல முறையில் வாழ வேண்டும். நாம் அதை இழந்து போய்விடக்கூடாது. அதற்காகத்தான் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுக்குறார். நம்ம 10 கட்டளைலாம் சொல்கிறோம். நம்ம இன்றைக்கி 10 கட்டளை எத்தனை பேருக்கு நமக்கு மறந்து போயிருக்கோம் இன்றைக்கி, இல்லையா? அப்போ 10 கட்டளைகள் எதற்காக? நாம் அந்த நல்வாழ்வை வாழ்வதற்கு சில கட்டுப்பாடுகள் நமக்கு ரொம்ப அவசியம், இல்லைங்களா? அம்மா நம்ம அன்போடு ஒரு சில கண்டிஷன் பண்ணுறாங்க, கண்டிப்பு கொடுக்குறாங்கன்னா நம்முடைய பிள்ளை கெட்டு போகக்கூடாது தான், இல்லையா? அப்போ அந்த கட்டுப்பாடு என்பது நமக்கு நல்வாழ்வு கொடுப்பதாக அமைகிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் கசந்து போவது தான் மிக கொடுமையான விஷயம். எந்த கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வுதான் இன்றைக்கி ஐடியல் லைஃப். எல்லாரும் திங்க் பண்ணி பார்க்குறாங்க, என்னை யாரும் எதுவுமே கேட்கக்கூடாது, அதுதான் பெஸ்ட் லைஃப்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நல்ல கட்டுப்பாடுகள் நம்முடைய வாழ்வை சிறந்ததாக மாற்றுகிறது, நமக்கு பாதுகாப்பு வழங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இணைச்சட்ட நூலிலே நாம் வாசிக்கிறோம். இணைச்சட்ட நூலிலே 16வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், மோசே இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகிறார், நாம் இன்று போல என்றுமே நலமுடன் வாழ, இறைவன் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்க அவர் இட்ட கட்டளைகள் அனைத்தையும் நாம் ஏற்று நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை நலமாக இருக்கவும் பாதுகாக்க இருக்கவும் இறைவனுடைய கட்டளைகளை நாம் ஏற்று வாழ்வது மிக அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவும் அதைத்தான் சொல்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே அவர் 7வது அதிகாரத்திலே சொல்கிறார், நான் திருச்சட்டத்தையும் இறைவாக்குகளையும் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீர்கள், மாறாக அவற்றை நிறைவேற்றவே வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் இறுதியில் சிலுவையில் அவர் இறக்கும் வரையிலும் திருச்சட்டத்தையும் இறைவனுடைய கட்டளைகளையும் ஏற்று வாழ்ந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அன்றாடம் இறைவன் கொடுத்த அந்த கட்டளைகளை நாம்
அன்றாடம் தியானித்து அதன்படி வாழ, அந்த அந்த இறைவார்த்தை நமக்கு கொடுக்கின்ற அந்த வரம்பிற்குள்ளே நாம் வாழ்ந்து நாம் இறைவனுடைய ஆசிரை பெற நாம் அன்றாடம் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்ம சோதனை செய்வது. ஆன்ம சோதனை எப்படி செய்யறதுன்னா, அந்த 10 கட்டளை எடுத்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு கட்டைகளாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளையை நான் கடைபிடித்தேனா இன்று? இந்த ஆண்டவருடைய பெயரை நான் ஏதாவது நிந்தை செய்தேனா? ஆண்டவருடைய நாளை நான் பரிசுத்தமாக அனுசரித்தேன் என்று ஒவ்வொரு கட்டளையாக நாம் பரிசோதிக்கின்ற பொழுது அந்த கட்டளை நமக்குள் ஒன்றாகி விடுகிறது. தினந்தோறும் அந்த கட்டளையை நாம் எடுத்து நம்மை ஆன்ம சோதனை செய்ய செய்ய அந்த கட்டளைகள் நம் வாழ்வின் அங்கமாக மாறிவிடுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பாரம்பரியமிக்க இந்த ஆன்மீக பயிற்சியை நாம் தினந்தோறும் செய்ய முயற்சி செய்வோம். கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து அவருக்குரிய மக்களாக வாழ்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது திருப்பாடல் 1 நாம் வாசிக்கிறோம், நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் அவர்கள் இருப்பார்கள் என்று ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களை குறித்து திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். அந்த நீரோட ஓரமாக இருக்கிற மரத்துக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது. ஆண்டவருடைய கட்டளையை கடைபிடிக்கின்ற பொழுது நம் வாழ்விற்கு ஏற்ற எந்த ஆசீர்வாதமும் குறைவுபடாது, எல்லாமே நமக்கு கிடைக்கும். எனவே அப்படிப்பட்டவர்களாக இறைவனுடைய திருச்சட்டப்படி வாழ்வுகளாக வாழ இந்த திருப்பலியிலே அருள் வேண்டுவோம்.